கடகராசி அன்பர்கள் பெரும்பாலானவங்க போதுமடாப்பா சாமி பட்டப்பாடே போதும், இனி வாழ்க்கையில் எப்போ தான் விடுவு காலம் வரப்போகுதுன்னு நினைக்க கொடுக்குறது அதிகமாக இருப்பீங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே மற்றவங்களுக்காக கூட பிறந்த பிறப்புக்காக இருக்கட்டும், வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சொந்த பந்தமாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினராக கூட இருக்கட்டும், அவங்களுக்காக நீங்கள் என்ன தான் நல்லது செஞ்சாலும் கடைசியில் கிடைச்சது என்னவோ உங்களுக்கு கெட்ட பேர் தாங்க. சூழ்நிலை அறிஞ்சு தான் நீங்கள் செயல்படுறீங்க. ஆனால் மனசு ஒரு நிலையில் இல்லை, கொஞ்சம் குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் அடி, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி மாடா ஓடா தேஞ்சு போகிறீங்களே தவிர உங்களுக்காக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஆசைப்பட்ட விஷயத்தையும் செய்ய முடியாமல் மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்கள் தியாகம் செஞ்சுட்டே வரீங்களே சொல்லலாங்க. இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுதாங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் வியாபாரம், உடல்நலம், இது எல்லாமே எப்படி அமைய போகுதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும் நிறைய சங்கடம் வந்து போயிருங்க. வெளியே சொல்ல முடியாத ஒரு கொடுமை, தேவையில்லாத விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே நல்லதுன்னு நினச்சி நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் எல்லாமே உங்கள் தலையில் விழுற மாதிரி தான் இருந்திருக்கும். குடும்ப சூழ்நிலையுமே வாழ்க்கையே என் குடும்ப சூழ்நிலையான்னு சொல்லுவானே, வாழ்க்கையே போதுமடாப்பா சாமின்னு தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. உடம்புலையுமே ஒன்று போனால் ஒன்று மறைமுக தொந்தரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த நேரம் காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் எதுலேயுமே அலட்சியமாக இருக்கக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம் விடக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். வேலை சும்மா அதிகம்தான், ஆனாலுமே மற்றவங்களை நம்பி பொறுப்பு ஒப்படைக்கிறது வேண்டாம். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உணவு பழக்க வழக்கத்தில் ஆரோக்கியமான உணவு இந்த நேரம் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே புதுசாக வராங்களோ அவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. மற்றவங்களுக்காக சிபாரிசு செய்கிறது வேண்டாம். இந்த கடகராசி அன்பர்கிட்ட இருக்கக்கூடிய பலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிரியாக இருந்தாலுமே ஓடி வந்து நீங்கள் தான் உதவி செய்யணும், உங்களை விட்டால் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டா போதுங்க. தனக்கே இல்லைனாலும் சரி மற்றவங்கக்கிட்ட கடனை உடனப்பட்டாவது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்கிறதா இருக்கட்டும், மற்ற உதவி செய்கிறதா இருக்கட்டும் செஞ்சிடறாங்க. ஆனால் அதுதான் உங்களுக்கு பாதிப்பு. இவங்கக்கிட்ட பணமாக இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கட்டும் வாங்கிட்டு போனவங்க எல்லாமே போயிடுவாங்க. ஆனால் இவங்க தான் அதை நின்று கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் அவங்க வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு சந்திக்கிற மாதிரி ஆயிடுது. நீங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வேணும் தான். ஆனால் கண்மூடித்தனமாக அவங்கள நம்பிட்டு அவங்களுக்காக நீங்கள் இந்த விஷயத்தை அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செலவு செய்கிறது கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக வாழக்கூடிய காலம் சேமிப்பு கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்தணுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோடையும் வாக்குவாதம் செய்கிறத தவிர்க்க பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்ல வராங்கிறத முதல்ல காது கொடுத்து கேளுங்க, மனம் விட்டு பேசுங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். மனசில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்காக நீங்கள் கற்பனையாக நிறைய விஷயம் செஞ்சு மனசில் கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க. மனசில் புத்துணர்ச்சி இருந்துட்டா, உங்களால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துட்டா எல்லாமே சாதகந்தாங்க. அதுவுமே பெண்களாக இருக்கக்கூடிய நிலைமை தான் ரொம்ப மோசம். மனசில் ஏகப்பட்ட கவலை, குடும்பத்தை நினச்சி ஒரு பக்கம் கவலை, குழந்தைகளை நினச்சி ஒரு பக்கம் கவலை. மனசு பொறுத்த வரைக்குமே காசு பணம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாளைக்கு போங்க சம்பாரிச்சிக்கலாம். மனசு நிம்மதிக்காக தாங்க ஏங்குது இந்த நேரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்குமே நடக்கிறது எதுவுமே பெருசாக நீங்கள் மனசில் போட்டுக்காமல் இருந்தாலுமே யோசனைங்கிறது கொஞ்சம் பலமாக தான் இருக்குது எதிர்காலத்தை நினச்சி. இந்த நேரம் நீங்களுமே உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே சிறப்பு தான். ஆனால் வாக்குவாதம் யாருக்கிட்டையும் செய்யாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கக்கிட்டையும் சரிங்க, வெளியில் இருக்கக்கூடிய சொந்த பந்தவங்களையும் சரிங்க. இந்த நேரம் உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த நேரம் தேவையில்லாத மனசை சங்கடப்படுத்த தான் செய்வாங்க. அதனால் அமைதியாக ஒரு புன்னையால் அந்த இடத்துல இருந்து கடந்து வரதான் நல்லதுங்க. ஆனால் அதிர்ஷ்ட யோகம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைவில்லை. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது, முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. மனசு தான் கொஞ்சம் பாதிப்பு ஆகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில். முடிஞ்ச வரைக்குமே உடற்பயிற்சி தியானம் எல்லாமே செஞ்சுட்டு வர பாருங்கள். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. சனியோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு எதிர்மறை சிந்தனை, நீங்கள் நினைக்கலனாலுமே எதிர்மறை சிந்தனையை தருவார். இந்த நேரம் அதாயிருமோ இதாயிருமோங்கிற ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் மன ரீதியாக உன விஷயங்களில் கவனம் கொடுத்துட்டு வரது நல்லதுங்க. மற்றபடி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான். ராசிக்கு 3 புதன் இருக்கிறாங்க. அதனால் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரிங்க, எதுலையாக இருந்தாலும் அதில் ஒரு நன்மையை கண்டுபிடிச்சிருவீங்க. நடக்கிறது நன்மைக்கேன்னு உங்களை நீங்களே தேர்த்திக்குவீங்க. அதனால் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு. சுக லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சியோடு இருக்கிறாங்க. அதனால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஆண்டவனுடைய உறுதுணை இருக்குது. சுகங்கள் எல்லாமே அதிகரிக்கும். வண்டி வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. வீட்டில் இனி திருமணம் அந்த சீமந்த மாதிரியான சுபகாரியம் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அது சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே எடுப்பீங்க. பயணங்கள் கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்தில் 2 வலுவான கிரகம் நிற்கிறதால
ஏதாவது ஒரு வகையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எடுத்த உடனே உங்களுக்கு நல்லபடியாக நடக்காது, ஒரு தடங்களை கொடுக்கும். அதனால் மனசு உடஞ்சிடாமல் தொடர்ந்து நீங்கள் சிரமம் பார்க்காம முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டீங்க. நல்லா பேசி சிரிச்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு சண்டை போட்டுக்குவீங்க. அதனால் இந்த நேரம் நீங்களுமே பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையை கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்கள். ஏன்னா உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை திறமைசாலி. குடும்பத்தை எப்படி கொண்டு வரணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் இந்த நேரம் அதிகமாக அதிகாரம் செலுத்துகிறேன், கொஞ்சம் கோபப்படுறங்கிற பேரில் மனசை சங்கடப்படுத்துறாதீங்க, அது பாதிப்பாயிரும். அதே மாதிரி தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்க. தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு சந்திச்சு கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை, அதுக்குள்ளேயே தந்தை உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரம் கொடுக்கும். அதனால் அந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். நண்பர்கிட்டையும் சரி, வெளியிடத்துலையும் சரி, அக்கம் பக்கம் வீட்டார்ட்டையும் சரிங்க, கொஞ்சம் சின்ன சின்ன தொல்லை மனக்கசப்புங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாம் உங்கள் மனசு தான் காரணம். மனசை மட்டும் திடமாக வச்சுக்கோங்க, மற்றபடி உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க. பேச்சில் கவனமாக இருங்க, எங்கே போனாலும் இது ஒன்று செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தால் அங்கே போய் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தொடர்ந்து நல்லெண்ணெய் தீபம் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி தீபம் ஏற்றுறப்ப உங்கள் குல தெய்வத்தை நீங்கள் மனதார நினச்சி தீபம் ஏற்றுங்க. ஏன்னா எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம தீபம் ஏற்றுறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறத உண்மை. அப்படி நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றுறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் மன தைரியத்தை கொண்டு வந்தால் போதும், நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாங்க. பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே அதிகமாக கண்டிப்பு காட்டாதீங்க. இந்த நேரம் அதிக கண்டிஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எதிராக தான் திரும்புவாங்க. அதனால் அவங்க போகலே விட்டு பிடிக்க பாருங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க எந்த வேலை செஞ்சாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க. துணிச்சல் இந்த நேரம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. அதனால் இந்த நேரம் சிறப்பான பலன் தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த வெள்ளிக்கிழமை நாளானா மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூவால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக கடகராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் எந்த வேலையாக இருந்தாலும் கவனம் கொடுக்க பாருங்கள். எப்பயும் அப்புறம் செஞ்சுக்கலாம்னு அசால்ட்டாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான். ராகுவால் வேறு கொஞ்சம் இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன மாற்றம் இருக்குதுங்க. உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். எதிரி தொல்லை கொஞ்சம் அதிகங்க. எதிரிகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் அவமானப்படுத்திக்கிட்டு சங்கடப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதனால் கவனம் கொடுக்க பாருங்கள். தொழில் செஞ்சுட்டு வர வேலை வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்குது. இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் இருக்கிறதால கொஞ்சம் எந்த வேலை செஞ்சாலும் படப்படப்பாக இருப்பீங்க, அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் இந்த நிலையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. மனசுலையுமே கொஞ்சம் குழப்பலாமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்க. நீங்கள் காளி தேவி வழிபாடு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சனி வக்கரடைஞ்சிருக்கிறதால அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது பெருசாக இல்லை. முன்னாடி இருந்த பாதிப்புங்கிறது இந்த நேரம் அதை விட பார்க்குறப்ப இந்த நேரம் குறைவு தான். குருவோட பார்வை அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதால ராகுவாலையும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க. மருத்துவ செலவு சந்திச்சவங்களுக்குமே அது நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நினச்சது நடக்கும். வழக்கு மாதிரியான விஷயமும் இருந்த இடம் தெரியாமல் போகும். எங்கே போனாலும் செல்வாக்கு பொறுத்த வரைக்குமே பாதிப்பு இல்லை, மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் குழப்பிறந்த நிலைமை இனி நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு வேலையிலையும் யோசித்து செஞ்சிங்கன்னா அந்த நேரம் உங்களுக்குமே சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், வீட்லையா இருக்கட்டும், இடமாற்ற வேண்டி நிற்பீங்க. அதுவுமே உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதற்குண்டான முயற்சி செய்ய பாருங்கள், சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி வாழ்க்கையிலுமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா பாதிப்புங்கிறது இந்த நேரம் இல்லை. நீங்கள் சனி பகவான் வழிபாட்டை இந்த நேரம் செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமையும். ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் இந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நீங்கள் படித்து பார்த்து போட பாருங்கள். விரைய சாணத்தில் புதன் இருக்கிறாரு, அதனால் செலவுங்கிறது கொஞ்சம் இந்த நேரத்தில் இருந்துடும். கையில் காசு இருந்தாலே பின்னாடி செலவு வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை தான். முடிஞ்ச வரைக்குமே காசு பணம் கையில் இருந்தாலே அதை சுப செலவை மாற்றிக்க பாருங்கள். விரைய ஸ்தானத்தில் குருவோட பார்வை சுகஸ்தானத்தில் இருக்கிறதால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் எதிர்பார்ப்பு பொறுத்த வரைக்கும் எந்த தடையுமே இல்லை, அது பூர்த்தி ஆகும். புதுசாக வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, வீட்டுக்கு தேவையான நவீனமான வசதியான பொருள் இல்லாமல் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த நேரம் கிடைக்கும். உடம்புல ஏற்பட்டிருந்த பாதிப்பும் இந்த நேரம் பெருசாக இல்லை. குடும்பத்தில் தான் ஒருத்தர் அனுசரித்து நடந்துக்கணுங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு எங்கே போனாலும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே கிடைக்கக்கூடிய வருமானம், உங்களுடைய உழைப்பால் வரக்கூடிய வருமானம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக கிடைக்குங்க. நெருக்கடிங்கிறது இல்லை, உங்கள் முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும். எடுக்கிற வேலையுமே நல்லபடியாக முடிப்பீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஆலோசனை என்னன்னு அவங்ககிட்ட எதை செஞ்சாலும் கொஞ்சம் கேட்டுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு தான். நிறைய நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று வரவும் செலவும் கொஞ்சம் சமம், சேமிக்க முடியாது. கையில் காசு இருந்தாலும் கொஞ்சம் செலவு இந்த நேரம் வந்து நிற்கும். அதனால் முன்ன சொன்ன மாதிரி தான் சுப செலவை செஞ்சுக்கோங்க, இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. நீங்கள் பெருமாள் வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது. அழகர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் எல்லாமே பழிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அழகர் வழிபாடு பெருமாள் வழிபாடு செய்கிறதால இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாங்க.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த சக்தி நிறைந்த ஆலயம் நிறைஞ்சிருக்குங்கிறத அதையுமே